அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க கண்டுபிடிச்சு தவறு சுட்டி காட்டினா தானே அது தவறாகும் அப்படின்றாங்க. கேள்வியில பார்க்கும் பொழுது நியாயமா தெரியும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும், இது ஒரு அறியாமை மிகுந்த ஒரு விஷயத்துல கேள்வி கேட்கிறாங்க. அதாவது சஹாபாக்களுக்கு வஹி வராது, இறை செய்தி வராது, அவங்க தவறு செஞ்சிருக்காங்கன்றதுக்கு தான் எடுத்து காட்டப்படுது தவிர அவங்க தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற கருத்துல நாங்களும் இல்லை அவங்களும் இல்லை. எடுத்து காட்டுற நோக்கம் என்னன்றதை குழப்புறாங்க. எடுத்து காட்டப்படக்கூடிய நோக்கம் என்னன்னா, அவங்க மனிதர்கள் தான், தவறு செய்வாங்க என்றதுதான். இன்னொரு சஹாபி சுட்டி காட்டிட்டாருன்னா, ஆமா சுட்டி காட்டினாரு தான், சுட்டி காட்டினதுனால தான் எடுத்து காட்டுறோம். பாருங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக செயல்பட்டிருக்கிறாங்க. இன்னொருத்தரே சுட்டி காட்டி இருக்கிறாரு. சில சஹாபாக்கள் சுட்டி காட்டினது கூட ஏத்துக்கல. இப்னு மசூத் போன்றவர்கள் எல்லாம் தயமம் சட்டத்தை சுட்டி காட்டும் பொழுது கூட என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அவர் ருக்கு செய்யக்கூடிய முறை இருக்குல்ல, இப்படி தொடையில இப்படி வைப்பார். அவர் ரெண்டு கையை சேர்த்து தொடையில இப்படி நடுவில் வைப்பார். ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் அப்படி வச்சாங்க. பிற்காலத்தில் மூட்டு மேலே இப்படி கை வைக்கிறத மாத்திட்டாங்க. இப்படி சுட்டி காட்டுறாங்க, இப்படி வைக்க கூடாதுங்க, ரெண்டு கை தான் வைக்கணும், மாத்தல. அவர் சுட்டி காட்டின பிறகும் கூட மாற்றாமல் இருந்திருக்காங்கன்றது இருக்கு. அப்ப எதுக்காக சுட்டி காட்டுறோம்னா, வஹி இல்லாத மனிதர்கள் யாருமே, இறை செய்தி வராத மனிதர்கள் யாருமே மனிதர்கள் தான். அவங்களுக்கு செய்யக்கூடிய தவறுகளை வச்சு அவங்கள நம்ம டேமேஜ் பண்ற நோக்கம் கிடையாது. நம்ம அவங்க வழிகாட்டியா எடுக்கக்கூடாது என்பதுதான். இதுல ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுடைய இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேள்வியுடைய சாராம்சம் உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா? இப்போ சஹாபாக்கள் இருக்காங்கல்லங்க, இவங்க விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, இன்னொரு சஹாபி கண்டிச்சாரு என்ற மாதிரி வர்றதெல்லாம் தவறுன்னு சுட்டி காட்டினாருன்றதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க தவறுன்னு சுட்டி காட்டாம ஏராளமான விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்கல்ல. தவறு என்று சுட்டி காட்டாம ஏராளமான விஷயத்துக்கு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் 100% சரியா? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, அதுக்கு அரபியில மௌகூஃப்னு சொல்லுவாங்க. மர்ஃபூ என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். மௌகூஃப்னு எதுக்கு சொல்லுவாங்க? சஹாபிகள் வரைக்கும் தான் அந்த ஹதீஸ் நிற்கும், ரசூலுல்லாஹ் வரைக்கும் அந்த ஹதீஸ் வராது. அதுக்கு அரபியில மௌகூஃப், ஹதீஸ் கலையில மௌகூஃப்னு சொல்லுவாங்க. மௌகூஃப் என்பது சஹாபாக்கள் வரைக்கும் நிற்கும், ரசூலுல்லாஹ் வரைக்கும் வராது. இப்போ இவங்க மௌகூஃபாக வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்குல்ல, எடுத்துக்கலான்றாங்க. யார் சொல்றா? சலஃபுகா இருக்கட்டும், ஜாக்கா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சஹாபாக்களுடைய மௌகூஃப் செய்திகள் கூட மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம், அவங்களுடைய விளக்கங்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்றாங்களே. அவங்களுடைய விளக்கத்துக்கு ஒருத்தர் சுட்டி காட்டினவருக்கு தவறுன்னு தெரிஞ்சது நம்ம சொல்றோம். தவறுன்னு சொல்லாம ஏராளமான விஷயத்த சொல்லியிருக்காங்களே, அதுல சரி எத்தனை தவறு எத்தனைன்றத குர்ஆன் ஹதீஸ்ல தான் நம்ம உரசி பார்க்கணும். புரியுதா இல்லையா? அப்போ இந்த அடிப்படையான செய்யலுங்க விளங்காம பேசுறாங்க. அவங்க சொன்னது எல்லாமே அவங்க மார்க்கம் நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. அவங்க சொன்னது மார்க்கம் இல்லைன்னு நினைச்சா இந்த பிரச்சனை வராது. ரெண்டாவது என்னன்னா, அதாவதுங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது இல்லைங்க ஹதீஸ்ல, கால ரசூலுல்லாஹ் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது இல்ல. ஒரு சஹாபி அபூ ஹுரைரா, அபூ பக்கர், ஆயிஷா போன்ற சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்களாம் வர்றாங்கல்ல, இவங்க வரக்கூடிய இதுல கால ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், அவங்க பேச நான் கேட்டேன், அவர்கள் இப்படி செய்ய நான் பார்த்தேன், அவங்க இப்படி அங்கீகாரம் கொடுத்ததை நான் பார்த்தேன். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. மர்ஃபூ, ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போகப்பட்டது. இப்படி சொல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ரசூல் அங்கீகாரம் கொடுத்தாங்க என்ற மாதிரி வாசகத்தை பயன்படுத்தாமல் ஒரு சஹாபி ஒரு காரியத்தை செஞ்சார்னா அது எப்படி பார்க்கணுன்றாங்க தெரியுமா? இவங்க ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் செஞ்சாங்கன்னு பார்க்கணுமா. என்ன சொல்ல வராங்க? கால ரசூலுல்லாஹ் அந்த செய்தியில வராது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு வராது, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வராது, ரசூல் அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னு வராது. என்ன வரும்? இப்னு அப்பாஸ் இவ்வாறு சொன்னார், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி செய்தார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொன்னாங்க என்று வரக்கூடிய செய்தியை ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை வரவில்லை என்றாலும் கூட என்னன்னு எடுத்துக்கணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எடுத்துக்குங்க அப்படின்றாங்க. நான் ஏன் எடுக்கணும்? அவங்களே தானே சொல்லணும். அதை அவங்களே சொல்லியிருக்காங்களே பல தடவை,
ரசூல்லா சொன்னாங்க, ரசூல்லா செஞ்சாங்க, ரசூல்லா அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல சொல்லலைனாவே தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய சுய விளக்கத்தை தான் அவங்க செஞ்சிருக்காங்கன்றது தெரியுதா இல்லையா? இவங்க சொல்றாங்க, அதாவதுங்க இதுக்கு என்ன வார்த்தையில் சொல்றதா இருந்தா, யூகத்தை மார்க்க ஆதாரமா எடுத்துக்க சொல்றாங்க. யூகம் தானே இது. இவங்களே ஒரு செயலை செய்யறாங்க, அதுக்கு என்ன பேர் நாங்க வச்சுக்கிட்டோமா? ரசூல்லா செஞ்சுதான் அவங்க செஞ்சாங்க, ரசூல்லா சொல்லித்தான் இப்படி நோன்பு வச்சாங்க, ரசூல்லா செஞ்சுதான் இப்படி ஒழு செஞ்சாங்க, ரசூல்லா செஞ்சுதான் இந்த காரியங்களை அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும்னா என்ன சொல்ல வராங்க? யூகத்தை ஆதாரமா காமிக்கிறாங்க, உண்மையை ஆதாரமா காமிக்கல. எதை ஆதாரமா காமிக்கிறாங்க? இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, ரசூல்லா சொல்லித்தான் அவர்கள் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, ரசூல்லா சொல்லித்தான் அவர்கள் நோன்பு வைத்திருக்க வாய்ப்பு உள்ளது என்று யூகத்தை ஆதாரமா காட்டுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான் அல்லாஹ் என்ன கேட்டா, அதாவது யூகம் என்பது உண்மையை அறிவதற்கு ஆதாரமாகாதுன்னு அல்லாஹ் சொல்றான். 10வது அத்தியாயம் 36வது வசனம், ஒமா யத்தபிஉ அக்ஸருஹும் இல்லா ஸன்னா, அவர்களில் அதிகமானவர்கள் யூகத்தை பின்பற்றுகிறார்கள். இன்னதன்ன லா யுக்னி மினல் ஹக்கி ஷையா, யூகம் என்பது உண்மையை அறிவதற்கு உதவாது, யூகம் என்பது உண்மையை அறிவதற்கு உதவாது என்று அல்லாஹ் 10:36 சொல்றான். அது மாதிரி 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான், வஜ்தனிபு கஸீரம் மினதன், யூகத்திலிருந்து அதிகமானவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன பஅதன் இஸ்முன், யூகத்தில் சிலது பாவமாக இருக்கிறது நல்லா சொல்றான். யூகத்தில் சிலது பாவம். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வதன்ன, உங்களுக்கு யூகத்தை குறித்து நான் எச்சரிக்கிறேன். ஈயாக்கும் அக்தபுல் ஹதீஸ், அந்த யூகம் கொள்வது என்பது செய்திகளில் பொய்யாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்போ யூகம்ன்றது பொய் தான். அபூபக்கர் அவர்கள் சொன்னார்னு வருது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்னு வருது, இப்னு உமர் இப்படி சொன்னார்னு வருது, அபூ ஹுரைரா இப்படி சொன்னார்னு வருது, ஆயிஷா அவங்க சொன்னாங்கன்னு வருது, ரசூலுல்லாஹ்னு வரலையா? அவங்க சொன்னாங்கன்னு தான் எடுத்துக்க முடியாது. ரசூலுல்லாஹ்னு அவங்க சொன்னாதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எடுத்துக்க முடியுமே தவிர, ரசூலுல்லாஹ் சொல்லாம இவங்க சொன்னாங்கன்னு சொன்னா இவங்க சொன்னதுதான் அது. யூகத்தை வச்சேதான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவங்க சொல்லுவாங்க என்ற விஷயத்தை எடுக்க முடியாது. அப்போ உங்களுடைய கேள்வி முடிஞ்சா? கேள்வி என்ன சொன்னாங்க? சஹாபாக்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்களை உடைய விஷயத்தை புதுசா நம்ம சுட்டி காட்டலன்னு அவங்க சொன்னதுதான் சொல்றேன்னு சொல்றாங்க. அவங்க செஞ்ச எல்லா செயல்களுக்கும் யாரு அதுக்கு பதில் சொல்றது? யாரு? இது ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் அவங்க சொன்னாங்கன்றதுக்கு உத்தரவாதம் எடுக்கக்கூடியது யாரு? அவங்களே சொல்லணும். அது ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் நான் செஞ்சேன், ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் நான் பண்ணேன்ற அவங்க வாயால சொன்னார்கள் என்றால் அதுதான் ஹதீஸாக நிற்கும். அவங்களுடைய சுய விளக்கங்கள்லாம் மார்க்கமா நிக்காது. இது ஒண்ணு. என்னங்கம்மா? வித்தியாசம் எல்லாம் போயிடும். பலவீனமான செய்தி நம்ம நிராகரிக்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லலன்றதுக்காக தான். இவங்களுடைய ரசூலுல்லாஹ் சொல்லாம இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம ஏன் எடுக்கணும்னு கேட்கிறாங்க. சரி, அடுத்த கேள்வி அவங்க கேட்கிறாங்க. 2:137 வசனத்துல சஹாபாக்கள் பத்தி சொல்லும் பொழுது இவங்க எப்படி ஈமான் கொண்டாங்களோ அப்படி ஈமான் நீங்கள் கொண்டால் நீங்க நேர்வழி அடைவீங்கன்னு வசனம் இருக்கு. 2வது அத்தியாயம் 137 இருக்கு. எப்படி இருக்கு? ஃபைன் ஆமனு பி மிஸ்லிமா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ், இவர்கள் ஈமான் கொண்டது போல் நீங்கள் ஈமான் கொள்வீர்கள் என்றால் நீங்க நேர்வழி அடைந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்னு சொன்னா, முனாஃபிகீன்களை பார்த்து, காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய ஈமான் சிறந்தது, சஹாபாக்களுடைய ஈமான் சரியா இருந்துச்சு, அந்த மாதிரி ஈமான் நீங்க கொள்ளுங்கன்னு அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து சொல்றான். காஃபிர் ஷிர்க்ல இருந்தான், குஃப்ர்ல இருந்தான், சிலை வழிபாட்டில் இருந்தான், மனித சட்டங்கள் எல்லாம் பின்பற்றக்கூடியவனா இருந்தான். சஹாபாக்களுடைய ஈமானை காமிச்சு இந்த ஈமான மாதிரி நீங்க நம்புங்கன்னு அல்லாஹ் சொன்னான். நாம அதான் சொல்றோம். இதை யார் மறுக்க போறோம்? இந்த வசனம் பின்பற்றுங்கன்னு சொல்லவே இல்லையே. 2:137 பின்பற்றுங்கண்ணா இருக்கு. அவங்க எப்படி நம்புனாங்களோ அப்படி நம்புங்கன்னு இருக்கு. நாங்களும் அதான சொல்றோம். அல்லாஹ் மட்டும் நம்புங்கப்பா, தர்காவுக்கு போகாதீங்க, மௌலூத் ஓதாதீங்க, தாயத்து கட்டாதீங்க, ஷிர்க் வைக்காதீங்க, சூனியத்தை நம்பாதீங்க, அல்லாஹ் தான் முழு பொறுப்பாளன், நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருது, இப்படி நம்புங்க. சஹாபாக்கள் இப்படி தான் நம்பினாங்க, ஷிர்க்கை விட்டு விலகி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் பின்பற்றினாங்க. அப்போ இந்த ஈமான் சம்பந்தமாக எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. உருவம் இல்லை,
ஜமாலி வகைராலாம் உருவம் இல்லைன்றான். நாகூர் அனிஃபா கூட பாட்டு பாடியிருப்பார், உருவமற்ற இறைவனுக்குன்னு பாட்டு பாடி இருக்காரா இல்லையா? அதெல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமான நம்பிக்கை. சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க? அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதாவது நம்பினாங்க. அல்லாவுக்கு முகம் இருக்கா, முகம் இருக்கு. அல்லாவுக்கு கை இருக்கா, கை இருக்கு. அல்லாவுக்கு கால் இருக்கா, கால் இருக்கு. இப்படிதான் நம்பணும்னு சொன்னாங்க. இந்த நம்பிக்கை தான் நாம சொல்றோம். சஹாபாக்கள் எப்படி அல்லாவை நம்பினார்களோ அப்படித்தான் நம்ம நம்பணும்ன்றது. நம்பிக்கையில எதனா மாற்றமா இருக்கிறோமா? நம்பிக்கையில யாரும் நம்ம மாற்றுக்கிறதே இல்லையே. பின்பற்றலாமா என்பதுதான் கேள்வி. பின்பற்றலாமான்னு கேட்டா நம்பிக்கைக்குரிய விஷயத்துக்கு ஆதாரம் காட்டுறாங்க. நம்பிக்கைக்கு தெளிவாகவே இருக்கு மார்க்கத்தில். ரசூல்லா காலத்தில் சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்களோ அப்படி நம்புறதுல பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து 9வது அத்தியாயம் 100வது வசனம். 9-100 வசனத்தை முழுசா படிச்ச நேரம் இருக்காது, விளக்கம் மட்டும் சொல்றேன், நீங்க எடுத்து பார்த்துக்கிடுங்க. 9-100 இதுல அல்லாஹ் தௌபாவுல 100வது வசனம் என்ன சொல்றான்னா, முஹாஜிர்கள் அன்சாரிகள் இருக்காங்கல்ல, மக்காவாசிகள் முஹாஜிர்கள், மதினாவாசிகள் அன்சாரிகள், இவங்களை அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். இவங்க தான் முன்னாடி கிளம்பி போனாங்க. மக்கால இருந்து கிளம்பி என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போனாங்க. போனவங்களுக்கு வீடு வாசல் தோட்டம் துறவுலாம் கொடுத்து உதவி செஞ்சவங்க யாரு? அன்சாரிகள். இந்த முஹாஜிர்களை யார் பின்பற்றுகிறார்களோ, இந்த அன்சாரிகளை யார் பின்பற்றுகிறார்களோ, நல்ல முறையில் யார் பின்பற்றுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான்னு வருது. அந்த வசனத்தில் என்ன வருது? முஹாஜிர்களில் ஆரம்பமானவர், உதவி செஞ்சவர்களில் ஆரம்பமானவர்கள், இவர்களை யார் பின்பற்றி போனார்களோ, நல்ல முறையில் பின்பற்றி போனார்களோ அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான்னு வருது. அந்த வசனத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, சஹாபாக்களை பின்பற்றலாம் ஆதாரம் குரான்ல இருக்கு பாருங்கன்றாங்க. சஹாபாக்களை பின்பற்றலாம் என்பது குரான்ல ஆதாரம் இருக்குன்னு பாருங்கன்றாங்க. அதாவது ஒரு மார்க்க ஞானமும் கிடையாது, உலக ரீதியான நாலேஜ் இல்லாதவங்க தான் இப்படி பேசுறாங்க. இதை எந்த அளவுக்கு கேலி கூத்துனா, சலஃபிகளே இதை மறுப்பு கொடுக்க, இந்த வசனம்லாம் ஆதாரம் காட்டாதீங்கப்பா என்று அவங்களே பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க, இது ஆதாரமா நிக்காதுன்ற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? இது ஹிஜ்ரத்து செய்யறதுல பின்பற்ற சொல்றான்ல, ஹிஜ்ரத்து செய்யற விஷயத்துல பின்பற்ற சொல்றான். அன்சாரிகளா வந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்களே, உதவி செய்யறதுல பின்பற்ற சொல்றான். உதாரணமா முஸ்தபா என்ற நபரை பின்பற்றுங்கன்னு சொல்றதுக்கும், முஸ்தபா கடையில வேலை செய்யறாரு அந்த மாதிரி நீ வேலை செய்யன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? முஸ்தபா ஃபாலோ பண்ணு பின்பற்றுன்னு சொல்றதுக்கும், முஸ்தபா இந்த கடையில துணி கடையில் நல்ல வேலை செய்யறாப்புல அந்த மாதிரி நீ வேலை செய்யன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? முஸ்தபா ஃபாலோ பண்ணுனா அவன் எப்படியெல்லாம் தொழுறான், எப்படியெல்லாம் நோன்பு வைக்கிறான், எப்படியெல்லாம் திருமணம் செய்யறான், எப்படியெல்லாம் வியாபாரம் செய்யறான், இதுல பின்பற்றுன்னு அர்த்தம். முஸ்தபா கடையில் வேலை செய்யறானே அது போல நீ வேலை செய்யன்னு சொன்னா அவனுடைய முழு வாழ்க்கையை பின்பற்றதான் ஆதாரமாகாது, அவனுடைய குறிப்பிட்ட செயலை தான் ஆதாரமாகும். சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறது ஹிஜ்ரத்தை மேற்கோள் காட்டுறான், நுஸ்ரத் உதவி செய்யறது, அன்சாரிகளுடைய உதவியை மேற்கோள் காட்டி ஹிஜ்ரத்திலையும் இந்த உதவி செய்யறதுலையும் நீங்க பின்பற்றுங்க என்று அல்லாஹ் சொல்றான். நாமள தானே சொல்றோம். இதுல என்ன மறுப்பு இருக்கு? சஹாபாக்கள் வீடு வாசல் தோட்டம் துறவெல்லாம் விட்டுட்டு மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு களம் வந்தால், ஒரு நேரம் வந்தா நாமும் இந்த மாதிரி சஹாபாக்களை பின்பற்றி கிளம்பி போகணும். வந்தவங்களுக்கு நமக்கு ஊர், உங்க ஊர் தேடி வர்றாங்களா, வீடு வாசல்லாம் விட்டு வர்றாங்களா, அவங்களுக்கு அடைக்கலம் தரணும், நீங்க உதவி செய்யணும். இதுல பின்பற்றது பிரச்சனையே இல்லையே. உதாரணமா இதை விளங்குறதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்றேன் பாருங்க, நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து யார் போகிறாரோ அவர் தொழுகை வரைக்கும் இருந்தாருன்னா ஒரு கிராத்த நன்மை, அடக்க செய்யற வரைக்கும் இருந்தார் 2 கிராத்த நன்மை இருக்குல்ல. அதுல அந்த வசனத்துல என்ன அரபி வார்த்தை வந்துச்சோ அதே அரபி வார்த்தை தான் இதுல வந்திருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? இத்தபா என்ற வார்த்தை வந்திருக்கு. வத்தபஊஹும் பி இஹ்சான், அவர்கள் சஹாபாக்களை அழகிய முறையில் யார் பின்பற்றினார்களோன்னு வருதுல்ல. இந்த ஹதீஸ்ல என்ன வருகிறதுனா, மன் இத்தப ஜனாசத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவர் ஒரு முஸ்லிமான ஜனாசாவை ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து பின்பற்றி போகிறாரோ அவருக்கு ஒரு கிராத் நன்மை கிடைக்கும் வருது. அப்போ மையத்து பின்பற்றுன்னு சொன்னா மையத்து எப்படிலாம் வாழ்ந்தாரோ அப்படி வாழணும்னு அர்த்தமா? மையத்துக்கு பின்னாடி நடந்து போகணும்னு அர்த்தமா? பின்னாடி அதான் இத்தபான்ற வார்த்தை. இத்தபான் வந்துட்டாலே என்ன சொல்றாங்க இவங்க, அவன் ஃபாலோ பண்ணணும், வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்ளணும்ன்றாங்க.
சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இத்தபா என்ற வார்த்தையை பயன்படுத்துறது இஹ்சான் அல்லாஹ் சொல்றான். அழகிய முறையில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அவங்க நடந்தாங்களே அந்த விஷயத்திலன்றே விளங்கலாம். ஹிஜ்ரத்து நுஸ்ரத் இருக்குது, உதவி செய்யறது, இந்த ரெண்டு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுறது நம்ம பார்க்கிறோம். இது ரெண்டாவதுங்க. இது இல்லாம 52:21 52:21 அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்களை பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுங்கன்றான். பெற்றோர்களை பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுங்க, பின்பற்றுங்கன்றான். அல்லாஹ் ஒன்றா சேர்த்து வைப்பேன்னு சொல்றான். பெற்றோர்கள்லாம் நமக்கு வழிகாட்டியா? அதுவும் இல்லை. பெற்றோர்கள் ஈமானோட இருந்தா நம்ம பின்னாடி போகலாம், பெற்றோர்கள் பாவத்தில் இருந்தா போகக்கூடாது என்ற கருத்தும் 52:21 இருக்கு. இது ரொம்ப வருஷமா காட்டினாங்க, இப்ப அவங்களே இந்த வசனத்தை காட்டுறது கிடையாது. அந்த கூடுதல் விளக்கத்துக்காக இதை சொல்லிட்டேன். அதுக்கடுத்து 4வது அத்தியாயம் 115வது வசனத்தை காட்டுறாங்க. 4 இது கேள்வியில வச்சிருக்கிறாங்க. 4:115 காட்டுறாங்களே, இதுக்கு என்ன பதில்னு கேட்கிறாங்க. இந்த வசனத்தில் என்ன வருதுன்னா, மூமின்களுடைய பாதையை யார் பின்பற்றவில்லையோ அவர்களை நரகத்தில் நாம் போடுவோம்னு வருதுங்க. ஒரு வரி மேல உள்ள வசனத்தை மறைச்சிடுவாங்க, கீழே உள்ள வசனத்தை மறைச்சிட்டு தூது, அதாவது மூமின்களுடைய வழி, மூமின்களுடைய பாதையின் பக்கம் யார் செல்லலையோ அவங்க நரகத்துக்கு போவாங்க நல்லா சொல்றான். அதை எடுத்துக்காட்டி மூமின்களுடைய பாதைனா என்ன தெரியுமா? சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்களோ அது மூமின்களுடைய பாதை. சஹாபாக்களுக்கு பின்னாடி தாபையின்கள் நடந்தாங்களே அது மூமின்களுடைய பாதை. தாபையின்களுக்கு பின்னாடி தபோ தாபையின்கள் நடந்தாங்களே அது மூமின்களுடைய பாதை. ஒருத்தர் பேசுறாரு விவாதத்துல, புகாரி இமாம் எழுதியிருக்காருல அது எல்லாமே நம்பணும், அது மூமின்களுடைய பாதைன்றார். புகாரி எழுதி விட்டாரா, நான் பேச மாட்டேன், அதை அப்படியே கண்மூடி நம்புவேன்னு பேசுறாங்க. மூமின்களுடைய பாதைன்னு சொல்லி எல்லாரையும் பின்பற்ற சொல்றாங்க. இவங்களுடைய வாதத்தில் அடிப்படையில் என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கு மூமின்களுடைய பாதைன்னு சொல்லி எல்லா ஜமாத்தும் பார்த்து எந்த மூமின்கள்லாம் வட்டிக்கு வாங்குறாங்களோ நம்ம வட்டிக்கு வாங்குற மாதிரி ஆயிரும். எந்த மூமின்களுடைய பாதையின் அடிப்படையில் மூமின்கள் செய்யக்கூடிய காரியம்லாம் மார்க்கத்தில் ஆதாரம் ஆயிடும். விளங்காம வழிகேடான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் மூமின்களுடைய பாதைன்னு இந்த வசனத்துல சொல்லிட்டு, மூமின்களுடைய பாதைனா எதுன்னு பல வசனங்களை குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். அல்லாஹ் மூமின்களுடைய பாதை எது, தனியா புதுசா உருவாக்குற பாதை கிடையாது. அல்லாஹ் சொல்றான், 100 என்ற அத்தியாயம் 51வது வசனத்துல சொல்றான் அல்லாஹ், இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐ யகூலு சமிஅனா வ அதானா. மூமின்களுடைய பாதை இதுதான், மூமின்களுடைய பாதை இதுதான். மூமின்களுடைய சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுறான். ஒரு தீர்ப்பு சொல்வதற்காக, ஒரு சட்டம் சொல்வதற்காக, ஒரு நீதி வழங்குவதற்காக, ஒரு பிரச்சனைக்கு வழிகாட்டுவதற்காக மூமின்களை கூப்பிடப்பட்டால், மூமின்களே வாங்க என்று அழைக்கப்பட்டால் அவர்களுடைய சொல் நாங்கள் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதே அவர்களுடைய சொல்லாக இருக்கும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்றான். சமீனா வாத்தானா அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்களா? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? நான் கேட்கிறேன், நான் கட்டுப்படுறேன், நான் மாற்றமா நடக்க மாட்டேன். இதான் மூமின்களுடைய பாதை. புது புது வழியை உருவாக்குறது இல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத புதுசா உருவாக்குறது இல்ல மூமின்களுடைய பாதை. அதே மாதிரி அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயம் 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா. அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால், அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை குர்ஆன்ல இப்படி அல்லாஹ் முடிவு சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துக்கு இந்த முடிவு சொல்லிட்டாங்களா? மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ சுய விருப்பம் கொள்ளுதல் கிடையாது. என் சாய்ஸ், எனக்கு உள்ளத்துல இப்படிதான் தோணுது சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டானா உன் உள்ளத்துல இருக்கக்கூடிய கருத்தை தூக்கி ஓரம் வை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்களா, உன் உள்ளத்துல வரக்கூடிய எண்ணங்களை தூக்கி ஓரம் போடு. அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தின் பக்கம் வந்து விடு. யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டார்கள் நல்லா சொல்றாங்க. இப்போ மூமின்களுடைய பாதைனா இதுதாங்க அர்த்தம். அப்போ புது பாதையை புது மதுஹப் உருவாக்குறது கிடையாது. ஷாஃபின்னு ஒருத்தர் உருவாக்கி மூமின்களுடைய பாதை நடக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லல. ஹனஃபின்னு ஒன்று உருவாக்கி ஹனஃபி பின்னாடி போங்கன்னு உருவாக்குறதுக்கு அல்லாஹ் கொடுக்கல. குர்ஆன் ஹதீஸின் பக்கம் நடக்கிறது தான் மூமின்களுடைய பாதையாக. இது சஹாபாக்களுக்கு தான் அல்லாஹ் இறக்குறான். முதல்ல யாருக்கு இந்த வசனம் இறங்குது? மூமின்களுடைய பாதையில் நீங்கள் நடங்க என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி மூமின்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்களோ அப்படி குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் பேசுகிறானே தவிர புதிய பாதையை உருவாக்குறது கிடையாது. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி, இது சுருக்கமா முடியாது, நான் எடுத்துடுறேன், மீதிய நாளைக்கு தொடர்றேன் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்றாங்கன்னா,
நீங்க ஹதீஸை மறுக்கிறீங்களே, நீங்க அடுத்த கேள்வி கேட்குறாங்க. ஹதீஸ்க்கெல்லாம் நீங்க இல்லைன்றீங்களே, சங்கிலி தொடர்லாம் சரியா இருந்தா கூட குரானுக்கு முரண்படுது, உங்க அறிவுக்கு எட்டல என்ற மாதிரிலாம் நீங்க மறுக்கிறீங்களே, நியாயமா என்ற கேள்வி அடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விளக்குற விஷயமா? இது விரிவாக விளக்க விஷயம். ஆனால் முடிந்த அளவுக்கு நான் சுருக்கமாக சொல்றதுக்கு முனைகிறேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவதுங்க, ஹதீஸை மறுக்கிறது குஃப்ரு. குரானும் மார்க்கம், ஹதீஸும் மார்க்கம். குரான் வசனத்தை மறுத்தாலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையை மறுத்தாலோ அவங்க முஸ்லீம் கிடையாது. அல்லாஹ் குரான்ல நிசாவுல 150 151 சொல்றான்ல. எப்படி அல்லாஹ் சொல்றான்னா, இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நிராகரித்து வ யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்கு மத்தியில் ஒரு புதிய பாதையை உருவாக்கி வ யக்கூலூன நூமினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாதின், சிலதை நாங்கள் நம்புகிறோம் சிலதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று யார் மறுக்கிறார்களோ, வ யுரீதுன அன் யத்தஹிது பைன ஸாலிக சபீலா, ஒரு புதிய பாதையை உருவாக்க யார் முயற்சி செய்கிறார்களோ, உலாயிக்கல் காஃபிரூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான காஃபிர்கள் அல்லாஹ் சொல்றான். உண்மையான காஃபிர் இவன் தான், உண்மையான இறை மறுப்பாளன் இவன் தான் அல்லாஹ் சொல்றான். இப்போ குரான் மட்டும் போதும்னு இருக்காங்களே ஒரு குரூப் இருக்காங்க, நீங்க பார்க்கலாம். குரான் மட்டும் போதும், ஹதீஸ்லாம் பாதுகாப்பு தன்மை கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு நான் இவன் குரான் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்வான் தெரியுமா, ஹதீஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுடைய விளக்கத்தை எடுத்துக்க சொல்லுவான் மக்களை. குரானுக்கு இவனுடைய விளக்கம் கொடுப்பான், அதை மக்கள் எடுத்துக்கணுமா, ஹதீஸ் எடுத்துக்க கூடாது என்று சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. அது கணிசமா எல்லாம் கிடையாது, ஒரு மைனாரிட்டியா ஒரு குறைவான நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா வழிகேடு, அது குஃப்ரு, அது இறை மறுப்பு. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். இவங்க ஏன் குரான் மட்டும் போதுன்னு போறான்னு சொன்னா, தொழுங்கள் குரான்ல இருக்கு, நோன்பு வைங்கள் குரான்ல இருக்கு, ஜகாத் கொடுங்கள்னு இருக்கு, ஹஜ் செய்யுங்கள் இருக்கு. ஹதீஸ்ல தான் எப்படி தொழணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஜகாத் கொடுக்கணும், எப்படி ஹஜ் முறைகள்லாம் அதுல ஹதீஸ்கள் தான் வருது. என்ன செய்யறானுங்கன்னா, தொழுங்கள்னு வரக்கூடிய வசனத்தை அது குனிஞ்சு நிமிர்ந்து தொழக்கூடிய தொழுகை கிடையாது, மனசுல நம்ம நினைச்சாவே போதும், அல்லாஹ் நினைக்கிறதா அல்லாஹ் சொல்றான், தொழாம இருக்கிறதுக்காக, நோன்பு வைக்காம இருக்கிறதுக்காக, ஜகாத்துக்கு வேற விளக்கம் கொடுத்து இருக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பயன்படுத்துறானுங்க. இவங்க வழிகேட்டு நோக்கி போறாங்க. அப்போ ஹதீஸ்கள் என்பது கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இந்த முகமது மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அவர் பேசுவதெல்லாம் அறிவிக்கப்படுகிற இறை செய்தியை தான் பேசுறான்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் என்ற ஒரு விஷயத்தை பேசினாங்க, ஹதீஸ் என்ற ஒரு விஷயத்தை பேசினாங்க. என்னுடைய விளக்கத்தில் ஆரம்பத்தில் நிறைய சொல்லிட்டு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்துட்டு போற வேலை மட்டும் கிடையாது, அதை விளக்கம் சொல்லக்கூடிய கடமையும் இருக்கிறது. நான் வசனங்கள்லாம் ஆதாரம் காட்டியிருக்கிறேன், முந்தைய உரைகளில் காட்டியிருக்கேன். அதெல்லாம் ஹதீஸ் அவசியம் என்ற வசனம், குர்ஆன் மட்டும் கிடையாது, ஹதீஸ் அவசியம் என்பதை குறிக்கக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. இப்படி நிறைய வசனம். இந்த தூதர் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, ரோல் மாடல் இருக்கிறது. இந்த தூதருக்கு யார் கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார். இப்படி பல வசனம் இருக்கு. முதல்ல ஹதீஸ் என்பது கண்டிப்பா ஏற்றுதான் ஆகணும். ஆனா என்ன பிரச்சனைனா, இதுல உள்ள முக்கியமான பிரச்சனைனா, குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மெத்தட் இருக்கு பாருங்க, ஹதீஸ் அப்படி பாதுகாக்கப்படல. குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட முறை போல ஹதீஸ் பாதுகாக்கப்படல. குர்ஆனை ரசூலுல்லாஹ் எழுதி வச்சு மனப்பாடம் செய்ய வச்சு பாதுகாத்தாங்க, ஒரு சமுதாயமா பாதுகாப்பா இருந்துச்சு. ஹதீஸுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கல. அதனாலதான் இங்க எத்தனை ஜமாத் இருக்காங்களோ அவங்களே ஹதீஸ சஹி ஹதீஸ்னு சொல்லுவாங்க, ஹதீஸ் லைஃப் ஹதீஸ்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது லைஃப் ஹதீஸ், இது சஹி ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலே சஹி, ரசூலுல்லாஹ் சொன்னதிலே லைஃப்னு அர்த்தமா? சஹி லைஃப்னு ஏன் பிரிக்கிறாங்க? சஹி லைஃப்னு எதுக்கு பிரிக்கிறாங்க தெரியுமா? பலவீனமானது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நிரூபணம் ஆகாதது லைஃபுக்கு சொல்லுவாங்க. சஹீனா ஆதாரபூர்வமானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க என்பது சஹீன்னு சொல்லுவாங்க. இது சொல்றாங்கல்ல, இது காரணம் என்ன தெரியுமா? இப்படி லைஃப் சஹீன்னு சொல்றதுக்கு அதுல இஸ்னாத்னு ஒரு வருங்க, சங்கிலி தொடர் வரும் அந்த செய்தியில. நீங்க எல்லாம் தமிழ்ல பாக்குறீங்களே,
அது இல்லை ஹதீஸ். ஹதீஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அரபியில் சங்கிலி தொடர் பேர் இருக்கும். ஆமஷின்னு ஒருத்தர் இருப்பார், அதில் உதாரணமாக புரியறதுக்கு முஸ்தபான்னு ஒருத்தர் இருப்பார், காதர்னு ஒருத்தர் இருப்பார், அபூபக்கர்னு ஒருத்தர் இருப்பார். வரிசையாக வர்றன்னு வைங்க. இந்த 5 பேர் 4 பேர் 6 பேர் ஒரு ஹதீஸில் வருவாங்க. இந்த 6 பேரும் 5 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திச்சிருக்கணும். இவரும் நல்ல நபராக நம்பகமான நபராக இருக்கணும். சிந்தனையில் மூளை குழம்பி இருக்கக்கூடாது. இதெல்லாம் சரியா இருந்தால் தான் அந்த ஹதீஸை சஹி ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் மூளை குழம்புனவர் ஒருத்தர் இருந்தாலோ, பொய் பேசுறவர் ஒருத்தர் இருந்தாலோ, இவரை சந்திக்கவில்லை என்று சொன்னாலோ, இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பலவீனமான செய்தி, லைஃப் ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் சனதுல அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய பலவீனத்தை வச்சு சஹி லைஃப்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ லைஃப் ஹதீஸை மறுக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து கூட நீங்க ஹதீஸ் மறுப்பாளர் சொல்லலாமா இல்லையா? நீங்க ஹதீஸ் மறுப்பாளர் நீங்க பார்க்கறதுக்கு நான் சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரை சொல்லலாம் நீங்க ஹதீஸ் மறுப்பாளர்னு? சங்கிலி தொடர் ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இஸ்னாத் இருக்குல்ல, அதாவது ரசூல்லா சொன்னதை யார் சொல்லுவா? சஹாபி. சஹாபி சொன்னதை யார் சொல்லுவா? தாபி. தாபி சொன்னதை யார் சொல்லுவா? தபோ தாபை. தபோ தாபை ஒரு இமாம் கிட்ட சொல்லுவார், அந்த இமாம் நூல் ஆசிரியர் கிட்ட சொல்லுவார். இப்படி 4 பேரோ 5 பேர் வர்றாங்கல்ல, இந்த 5 பேர்ல ஒருத்தர் பொய்யர் இடம் பெறார். இந்த செய்தி என்ன சொல்லுவீங்க? பலவீனமான செய்தி, லைஃப்னு சொல்லுவீங்க. இல்ல 5 பேரும் நல்லவங்க தான், ஆனா இவரை சந்திக்கல, இவர் 5வது ஹிஜ்ரில இறந்துட்டாரு, இவர் ஹிஜ்ரி 10ல தான் பிறக்கிறாரு, இவரை சந்திக்கவே இல்லைன்னு வந்தா அந்த ஹதீஸ் என்ன? இதுவும் பலவீனம். சங்கிலி தொடர்ல இவரை சந்திக்கவே இல்லை, ஆனா சந்திச்சதாக ஹதீஸ் சொல்கிறார் என்றால் அது பலவீனம். ஒரு பொய்யர் இடம் பெறுகிறார் என்றால் பலவீனம். மூளை குழம்பி போய் பைத்தியமான பிறகு ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா அந்த ஹதீஸ் பலவீனம். புரியுதா இல்லையா? இப்படி நீங்க மறுக்கிறாங்க சில பேர்ல பெரும்பாலும் மறுக்கிறாங்க. தஸ்பீ தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கா இல்லையா? தஸ்பீ தொழுகை அது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா ஹதீஸ்லையுமே சங்கிலி தொடர்ல பிரச்சனை இருக்கு, எல்லாமே பலவீனமான செய்தி தான். அப்ப அந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. அவங்க யாரு? ஹதீஸ் மறுப்பாளர்கள் தானே. ஃபஜர் தொழுகைக்கு பிறகு இஷ்ராக் தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கா இல்லையா? அது தொழுதா ஹஜ் செஞ்ச நன்மை, உம்ரா செஞ்ச நன்மை, இஷ்ராக் தொழுகைக்கு சொல்றாங்களா இல்லையா? அது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா செய்திகளும் பலவீனமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே சங்கிலி தொடர்ல பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், ஒரு நபர் பொய்யரா இருப்பாரு, அல்லது மனநத்துல பிரச்சனை இருக்கும், அல்லது என்னது ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திச்சு இருக்க மாட்டாங்க, இல்ல வேண்டும்னா இட்டுக்கட்டியே பொய் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சங்கிலி தொடர்ல பிரச்சனை வருது. இஷ்ராக் தொழுகை சம்பந்தமான செய்தி பலவீனம். அதே மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கிறோமா, துவா கேட்கிறோமா இல்லையா? இதுக்கு மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பலவீனமா இருக்கு. நோன்பு நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும் என்று வரக்கூடிய செய்திகள்லாம் ஆதாரப்பூர்வமா இல்லை, எல்லாம் அறிவிப்பாளர் ரீதியா பலவீனமா இருக்கு. இந்த செய்தியை மறுக்கிறாங்கல்ல, கணிசமானவங்க மறுக்கிறாங்க. நாம மட்டும் இல்லைங்க, அனைத்து ஜமாத் சுன்ன ஜமாத்தை தவிர அவங்க மட்டும்தான் பலவீனமான ஹதீஸை கூட சொல்லதான் இருக்கிறாங்க. இவங்களை தவிர்த்துட்டு நீங்க பெரும்பாலான ஜமாத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. அப்போ நீங்க யாரு? நாங்க ஹதீஸ் மறுப்பாளர், எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களும் ரசூல்லா கால ரசூல்லான்னு வந்தாவே நீங்க ஏத்துக்கணுமா இல்லையா? கால ரசூல்லான்னு வந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வாசகம் அரபியில வந்ததுனால எடுத்துக்கறணும் என்று இருந்தால் நீங்க எடுத்துக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க மறுக்க தானே செய்றீங்க. அப்ப அந்த அடிப்படையில் அறிவிப்பாளர் ரீதியான விஷயங்கள் மக்களுக்கு போன மாதிரி அதுல வரக்கூடிய மெசேஜ் இருக்கு பாருங்க, மெசேஜும் குரானோட ஒத்து இருக்கணும் என்றது ஹதீஸ் கலையிலேயே உசூல் இருக்கு, அடிப்படைகள் இருக்கு, குரான் ஹதீஸ்லயே சட்டம் இருக்கு. இது மக்கள் கிட்ட போகாததுனால நம்மளை பார்த்து திசை திருப்பி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் கிட்ட எது சம்பந்தமான தெளிவுகள் போயிருக்குன்னா, சங்கிலி தொடர் சரியா இருந்தா அந்த செய்தி கரெக்டானது என்ற மெசேஜ் போயிருக்கு. எது போகல? மத்தன்னு சொல்லுவாங்கல்ல, மெசேஜ். அந்த செய்தி ஹதீஸ்ல வரக்கூடிய கருத்து குரானோட ஒத்து போகக்கூடியதாக, குரானோட நெருக்கமாக இருக்கக்கூடியதாக இருந்தால்தான் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது என்பது ஹதீஸ் கலையில உசூல் இருக்கு, ஹதீஸ் கலையில அடிப்படைகள் இருக்கு. இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் ஹதீஸ்களை மறுத்து இருக்கிறாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதா ஏத்துக்கவே முடியாதுன்னு மறுத்து இருக்கிறாங்க. சஹாபாக்கள் மட்டும் கிடையாது, இமாம்கள் ஹதீஸ்களை மறுத்து இருக்கிறாங்க. அறிவிப்பாளர் தொடர வச்சு இல்ல, மெசேஜ்களை கவனிச்சு மறுத்திருக்கிறாங்க. இமாம் மட்டும் இல்ல, இப்போது வாழக்கூடிய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர், சலஃபுகள் மதிக்கக்கூடிய அறிஞர்
இப்போது மறுத்திருக்கார், ஹதீஸ மறுத்திருக்கார். அறிவிப்பாளர் வச்சு கிடையாது, மெசேஜ் வச்சு மறுத்திருக்கிறார். இப்போ மக்கள்கிட்ட எது போயிருக்குன்னாங்க, சங்கிலி தொடர் பலவீனமா இருந்தா பலவீனமானதுன்ற மெசேஜ் போயிருக்கு. மெசேஜ் கரெக்டா இருக்கணும், அதுவும் சரியா இருந்தா தான் ரசூலா சொன்னதுன்ற அடிப்படையான விஷயங்கள் போகல. அதனால மக்களை குழப்பி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு சம்பந்தமா சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குங்க. முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த அறிவிப்பாளர்கள் வர்றாங்கல்ல, 5 பேர் வர்றாங்கல்ல, அது ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன், மீதியை நான் நாளைக்கு சொல்றேன். 5 பேர் வர்றாங்கல்லங்க, சஹாபி, சஹாபி சொன்னதா தாபை, தாபை சொன்னதா தபோ தாபை, தபோ தாபை சொன்னதா அடுத்தவர், அடுத்தவர் சொன்னதா அடுத்தவர், அடுத்தவர் புகாரி இமாமுக்கு சொல்லி புகாரி எழுதுறாருல, இன்னமல் ஆமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்தே அமல்கள் அமைகிறது இருக்கா இல்லையா? இந்த ஹதீஸ் அவர் எழுதுறாருல, புகாரி இமாம் எழுதுறாருல. இந்த 5 பேர் வழியாக, இந்த 6 பேர் வழியாக ஒரு ஹதீஸ் வந்துச்சுல்ல. இவங்க எல்லாம் நல்லவங்க, இவங்க எல்லாமே நல்லவங்க. நல்லவங்க தப்பு செய்வாங்களா இல்லையா? அடிப்படை என்னது? நல்லவங்க தப்பு செய்வாங்களா இல்லையா? இதான் தௌஹீதுடைய அடிப்படை. அவங்க சொல்றாங்க, நல்லவங்களா வந்தா நீ ஏன் மறுக்கிறன்னு கேட்கறாங்க. நல்லவங்களா வந்துட்டாங்கல்ல, நினைவாற்றல் உள்ளவங்களா இருக்கிறாங்கல்ல, பொய் சொல்லாதவங்களா இருக்கிறாங்கல்ல, ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திச்சிருக்காங்கல்ல, நல்லவங்களா இருந்தா ஹதீஸையே மறுக்க கூடாதுன்றாங்க. இது தௌஹீதுக்கு எதிரானது, தௌஹீத் என்ற கொள்கைக்கு எதிரானது. நம்பகமானவர்களும் தவறு செய்வார்கள் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை. ரசூல்லா 4 ஆதாரம் காமிக்க, 2 ஆதாரம் சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சிடறேன், நாளைக்கு மீதிய விஷயம் சொல்றேன். ரெண்டு முக்கியமான ஆதாரங்கள், இது நினைவில் வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்குது, ஏன்பா நீ மறுக்கிற, எல்லாம் நல்லவங்களாச்சே, நினைவாற்றல் உள்ளவங்களாச்சே, நல்ல நபர்கள் வந்தா நம்பகமானவர்கள் வழியா வரக்கூடியது ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்டா, இந்த 2 ஆதாரத்தை மனசுல வச்சுக்கோங்க. முதல் ஆதாரம் புகாரியில 482 401 2 இடத்துல வருது. என்னன்னா, ரசூலா 4 ரக்காத் தொழுகைய 2ஆக என்ன செஞ்சிடறாங்க, தொழுக வச்சிடறாங்க. 4 ரக்காத் தொழுகைய 2ஆக தொலை வச்சிடறாங்க. தொலை வச்சுட்டு சலாம் கொடுத்துட்டாங்க. மக்கள்லாம் வெளியே போய் பேசுறாங்க, என்னப்பா 4 ரக்காத் தொழுகை 2 ஆயிடுச்சா, 2 ஆயிடுச்சா, 2 ஆயிடுச்சா, 2 ஆயிடுச்சான்னு பேசுறாங்க. ரசூலா மறந்துருப்பாங்களோ, ரசூலா இல்லைன்னா வஹி வந்து 4 ரக்காத் தொழுகை 2 ஆயிடுச்சோ அப்படின்னு பேசுறாங்க. துல்லியதைன்னு ஒருத்தர் வர்றார், வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா, நீங்கள் மறந்து விட்டீர்களான்னு கேட்கிறார். ரசூலா ரெண்டுமே இல்லைன்றாங்க, குறைக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை நீங்க 2 தான் தொலை வச்சீங்க, நான் 4 தான்பா வச்சேன். இப்படி 2 பேர் பேசுறாங்க. ரசூல்லா மக்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, துல்லியதைன்னு சொல்றாரு, கரெக்டா? அது கரெக்டு தான், நீங்க 2 தான் வச்சீங்க, வாங்கப்பா இங்கன்னு கூப்பிட்டு மீதி 2 ரக்காத்தை தொலை வைக்கிறாங்க. மீதி 2 ரக்காத்தை தொலை வச்சுட்டு ரசூலா திரும்பி சொல்றாங்க, உட்கார்ந்து சொல்றாங்க, இன்னஹு லவ் ஹதஸ ஃபீ ஸலாத்தி ஷைஉன் லநப்பஅதுகும் பிஹி, தொழுகையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் நான் உடனடியாக அதை நான் அறிவித்து விடுவேன். வலாக்கின்ன இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நானும் உங்களை போன்ற மனிதன் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்சா கமா தன்சவ், உங்களுக்கு மறதி வருவது போன்ற எனக்கும் மறதி வரும். ஃபைதா நசீது ஃபதக்கிருனி, இது போன்ற நான் மறதியில் தவறு இழைத்து விட்டால் எனக்கு கொஞ்சம் நினைவூட்டுங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. ரசூல்லாவை தாண்டி ஒருத்தர் உலகத்தில் இருக்காங்களா, அவங்களே சொல்றாங்க, நான் மறதியில சில தவறுகள் நான் செஞ்சிருவேன். ரசூல்லா சொல்றாங்க. அவங்கள தாண்டி நம்பகமானவர்கள் இருக்காங்களா, இவங்க சொல்றாங்க, புகாரியில 5 பேர் நல்லவங்க வந்துட்டா அவங்க வரக்கூடிய செய்தியில பொய்யே வராது, தவறே வராது, மறதியே வராது, அது அப்படியே நம்பணும்ன்றாங்க. இதை தௌஹீதுக்கு எதிரானது, தௌஹீதுக்கு எதிரானது. ஷாஃபி இமாம் கிட்ட கேட்கறாங்க, நீங்க எழுதின நிறைய புக் எழுதியிருக்காரு, அவர் நிறைய ஹதீஸ் நூல்கள்லாம் எழுதியிருக்காரு, நீங்க எழுதின இந்த புத்தகத்துல பொய் வராது, தவறு வராது என்று உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்கறாங்க ஷாஃபி இமாம் கிட்ட. யாரு என்ன பேச்சு பேசுற, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து இந்த வேதம் வந்திருந்தால் இதில் அநேக முரண்பாடுகள் வந்திருக்கும் அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் அல்லாதவர்களின் நான் எழுதின புத்தகம், கண்டிப்பா முரண்பாடு வரும் சொன்னார் ஷாஃபி இமாம். நான் எழுதினதுல முரண்பாடு வரும் அப்படின்னாரு. இவங்க சொல்றாங்க, புகாரியில் தவறு வராது, முஸ்லிமில் தவறு வராது, ஹதீஸ் நூல்கள்ல தவறு வராதுன்றாங்க. இதே தௌஹீது உள்ள சரியாக சேரல. குர்ஆன்ல மட்டும்தான் தவறு வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாத்திருக்கிறான். மனிதர்கள் தொகுத்த எந்த நூலாக இருந்தால், அது புகாரி கூட மனிதர் தொகுத்த நூல் தான்.
முஸ்லிம் மனிதர் தொகுத்த நூல். எந்தெந்த ஹதீஸ் நூல்கள் இருக்குதோ அது எல்லாம் ரசூலுல்லாஹ் சரி பார்த்து கொடுத்த நூல் கிடையாது. இந்த ஆரம்ப அட்டையில இருந்து இந்த அட்டை வரைக்கும் ரசூலுல்லாஹ் சரி பார்த்து கொடுத்த புக்கு கிடையாது. பின்னாடி வந்தவர்களால் தொகுக்கப்பட்டது. ஆதாரப்பூர்வமா செக் பண்ணி எடுக்கிறோம். ஒன்று சங்கிலி தொடர்களையும் பார்க்க வேண்டும். அந்த கருத்து குர்ஆனோட ஒத்து போகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது ரெண்டுமே முக்கியமான அடிப்படை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, நானும் மனிதன் தான், என்கிட்டயும் தவறு வரும், என்கிட்டயும் மறதி வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிறாங்க. தௌஹீதுடைய நம்பிக்கை தான் முதலாவது. ரெண்டாவது ஆதாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஆதாரம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு சொன்னாங்கல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு சொன்னாங்கல்ல. இன்னொரு சஃபான் பின் முஅத்தல் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஆண் சஹாபியை தொடர்பு படுத்தி தவறான ஒரு விபச்சார குற்றச்சாட்டை சொன்னாங்க. அல்லாஹ் அதை தூய்மைப்படுத்திட்டான். வசனம் குர்ஆன்ல இருக்கு. அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 24:11 24வது அத்தியாயம் 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். இந்த அவதூறை கொண்டு வந்தார்களா இல்லையா? இந்த அவதூறுகளை கொண்டு வந்தவர்கள் யார் தெரியுமா? உங்கள ஒரு கூட்டத்தினர் தான். சஹாபாக்களை பார்த்து சொல்றான், நீங்க தான் இந்த அவதூறுகளை சொன்னது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ் இந்த வசனம்லாம் இறக்கின பிறகு ஹஸ்ஸான் பின் சாபித், இன்னொருத்தர் மிஸ்தஹ் பின் உசாசா, ஹம்னா என்ற ஒரு நபித்தோழர், இதுபடி 3 பேரை 80 கசையடி கொடுத்தான். 80 கசையடிகளை ரசூலுல்லாஹ் கொடுத்தான். ஆகையினால நம்பகமானவர்கள் தவறிழைக்க மாட்டாங்க, பொய் செய்தி சொல்ல மாட்டாங்க என்று சொன்னால் இந்த செய்தியை கொண்டு வந்தது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் சொன்னது யாரு? சஹாபாக்கள் தானே. அவங்கள நம்பகமானவர்கள் இல்லையா? நல்லவங்க தவறு செய்வாங்களா இல்லையா? நல்லவங்க தவறு செய்வாங்க என்பது முதல் ஆதாரம். ரசூலுல்லாஹ்வுடைய ஆதாரம் காமிச்சிட்டேன். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றானே, நீங்க செய்வீங்க, தவறு செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றானே, இது போதும் நமக்கு. ஆனா அவங்களுக்கு போதாது. சலஃபுகள் மற்றவங்கெல்லாம் போதாது. அவங்க இமாம்களுடைய கூற்று, அவங்க மறுத்த ஹதீஸ்கள்லாம் அவங்களுக்கு தேவை. அதை நான் அடுத்த தினத்தில் அசம்பந்தமான ஆதாரங்களை நான் காட்டுறேன். இன்ஷா சொல்லுங்க. சரி, அதாவதுங்க அந்த ஹதீஸ் கலையினுடைய அடிப்படை தெரியாதவங்க மறுத்துடுறாங்க. அதாவது இதை மறுக்கிறவங்க யாருன்னா, அவனுக்கு அரபி தெரியாது. அரபியில் நாலேஜ் இருக்குல்ல, ஒருத்தர் நம்பகமானவர் பார்க்கணும், நினைவாற்றல் சரியாக இருக்கணும், இதெல்லாம் படித்த ஆலிம்கள் தான் உட்காந்து பார்க்க முடியும். இவங்க எல்லாமே தமிழ் படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அரபியினுடைய நாலேஜ் இருக்காது. ஏன்னா இதோ நான் நினைவாற்றல் போய் பார்க்கணும், நம்பகமானவராக பார்க்கணும், இவர் சந்திச்சிருக்காரா பார்க்கணும், அந்த கருத்து ஒத்து இருக்கணும், இதெல்லாம் இது தேவையில்லாமல் எதுக்கு இந்த விஷயங்கள்லாம்? இந்த மறுத்துட்டா இந்த பிரச்சனை இல்லைன்னு போயிடுறாங்க. அதாவது பெரிய பெரிய ஆய்வாளர்கள்லாம் யாரும் அந்த மாதிரி கூட்டத்திலாம் போல, குர்ஆன் ஹதீஸுடைய இலக்கணங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சவங்கெல்லாம் அப்படி போனவர்கள்லாம் கிடையாது. யாருக்கு சுத்தமாகவே அரபி நாலேஜ் இல்லையோ, இலக்கண நாலேஜ் இல்லையோ, ஹதீஸ்களை பற்றி துளியும் நாலேஜ் இல்லையோ, அவன் இந்த பயான் பண்றதுக்கு தடையா இருக்கு. ஒரு விஷயத்த சஹியா லைஃபான்னு கேட்டா அவங்களால சொல்ல முடியாது. ஒரு மாவட்ட பேச்சாளர் இருக்கிறாங்க, அரபி தெரியல, அவங்களால சொல்ல முடியாது. அது அரபி யாருக்கு தெரியுதோ, இலக்கணம் தெரியுதோ, அவங்க தான் உட்காந்து இந்த ஹதீஸ் சரியானதா தவறானதான்னு பார்த்து சொல்ல முடியும். இதற்காக என்ன செய்யறாங்க, இப்படி மார்க்கத்தில் கஷ்டமாக்கி வச்சிருக்கிறாங்கன்றத மாதிரி வச்சு ஹதீஸை மறுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது இவங்க அரபி கத்துக்கிடணும், அதுக்கு கத்துக்கிட்டு ஆய்வு செஞ்சுட்டு என்ன செய்யணும். முகமது பிக்தால்னு இருந்தாரு வெளிநாட்டில், மேலை நாட்டில் பிக்தால் தெரியுமா உங்களுக்கு? முகமது பிக்தால், அவர் யூத மதம் நினைக்கிறார். அவர் யூத மதத்தில் இருக்கக்கூடிய அவர் குர்ஆன் மேல இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே என்ன செஞ்சாரு, அரபியை கத்துக்கொண்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, டிரான்ஸ்லேஷன் இப்போ பண்ணியிருக்கிறார். நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா முனைப்பு காட்டினா தானே போய் அந்த மொழியை கற்றுக்கொண்டு எல்லாமே தெரிந்துக்கிட்டு சரியா இருக்குதுன்னு இப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆங்கில மொழியில அவருடைய மொழியாக்கமும் இருக்கு. இப்போ இப்படி போகக்கூடியவர்கள்லாம் ஒரு 90-99% இதுக்கு சிரமமா இருக்குது, கஷ்டமா இருக்குன்னா அவன் குர்ஆன் மட்டும் போதுன்னு போறானே தவிர, அவன் அரபி இலக்கணம்லாம் கத்துக்கிட்டு ஹதீஸ் கலையெல்லாம் பார்த்துட்டு இது ஹதீஸ்லாம் பாதுகாப்பு இல்லை என்றது வெளியே போகக்கூடியவங்க இல்லை. இப்படிதான் நாலேஜ் இல்லாதவங்க, மொழியினுடைய நடையில சுத்தமா சம்பந்தமே இல்லாதவங்களாம் வெளியே போறாங்க. இது நடந்திருக்கு. அதுக்கடுத்து கேள்வி இருக்குல்ல, இன்னைக்கு 2 கேள்வி கேட்க சொன்னாங்க.
நேற்று கேட்கல. அதனால முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய சொல் செயல் அங்கீகாரத்துக்கு ஒரு அரபியில் ஒரு வார்த்தை சொன்னேன். சஹாபாக்கள், கேள்வி இது இல்லை, சஹாபாக்களுக்கு இது சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சஹாபாக்கள் வரைக்கும் நிற்கும், ரசூல்லா வரைக்கும் வராது. அதுக்கு அரபியில் இந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க தெரியாது யார் கை காட்டலாம், நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். கேட்டேன், கேள்வி கேட்டேன். மௌகூஃப் சரியான பதில் சொல்லியிருக்கார். மௌகூஃப் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாது, சஹாபாக்கள் வரைக்கும் நிற்கும். அதுதான் மௌகூஃப்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் போகும், அதுக்கு என்ன அரபியில் சொல்லுவாங்க? ஹதீஸ் கலையில் ஒருத்தான கை தூக்கி வேற யாரும் தூக்கலையா? மர்ஃபூ சரியா சொல்லியிருக்கார். மர்ஃபூ என்பது பெரும்பாலும் விதிவிலக்கா சில அர்த்தங்கள் வேற அர்த்தத்தை பயன்படுத்துவாங்க, மெஜாரிட்டியாக வச்சு நான் சொல்கிறேன். மர்ஃபூ என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கோம். செய்தி சரியானதா தவறானதெல்லாம் ரெண்டாவது. மர்ஃபூ என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிருக்கு, சங்கிலி தொடர் போயிருக்குன்னா அதுக்கு மர்ஃபூ, உயர்த்தப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ் வரைக்கும் சென்றிருக்கிறதுங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஹதீஸ் கலையில். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை, ஹதீஸ்ல நம்ம ரஃபாலேருந்து வந்தது தான் மர்ஃபூ. 2 கேள்வி முடிஞ்சா பொதுவாக போயிடலாமா? இந்த கேள்வி மற்றது எடுத்தா நேரம் பத்தாது தலைவரை, நீ கொடுத்துருங்க, நான் எழுதி கொடுத்துருங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கேள்வி உள்வாங்கிக்கிறேன், பதில் நாளைக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, மனிதர்களுக்கு வஹி வரப்பட்டிருக்கா? சரி, மனிதர் வஹி அருளப்பட்டிருக்கு. சரி, அந்த வசனத்தை கூடுதலாக என் உரையில் சேர்த்துருக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, நல்ல கருத்து தான். சரி, அதுக்கடுத்து ஒரு அமல், அது மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். நேரம் கொஞ்சம் 5 நிமிஷம் தாமதமாயிடுச்சு. சொல்லலாமா? நாளைக்கு சொல்லலாமா? அமல் சொல்லலாம்ல? ஓகே. புகாரில 6345வது செய்தி. அதாவது துன்பங்கள் என்பது மனிதர்களுக்கு தவிர்க்க இயலாதது. துன்பங்கள் என்பது மனிதர்களுக்கு தவிர்க்க இயலாதது. அதில் அந்த சந்தர்ப்பங்களில் நம்ம அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும் என்றதுக்கு பல துவாக்களை அல்லாஹ்வும் கற்றுத்தருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரான். பல துவாக்கள் இருக்கு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா அன்னி மஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் இருக்கு. இப்படி பல துவாக்கள் இருக்கு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுல இருந்து லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் கேட்டார். இதெல்லாம் நெருக்கடி நேரத்தில் கேட்க வேண்டிய துவா போல ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த இன்னொரு துவா இந்த புகாரியில் இடம்பெற்ற இந்த துவா, லா இலாஹா இல்லல்லாஹுல் அதீம், லா இலாஹா இல்லல்லாஹுல் அதீம் அல் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹு அல் அதீமு அல் ஹலீமு, லா இலாஹா இல்லல்லாஹு அல் அதீமு அல் ஹலீமு, லா இலாஹா இல்லல்லாஹுல் அதீமு அல் ஹலீமு, லா இலாஹா இல்லல்லாஹுல் அலீமுல் சரி அதீமுல் ஹலீமு, லா இலாஹா இல்லல்லாஹுல் அல் அதீமுல் அல் ஹலீம். ஓகேவா? சரி, லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹு ரப்பு சமாவாதி, ரப்பு சமாவாதி வல் அர்த், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்பு சமாவாதி வல் அர்த், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்பு சமாவாதி வல் அர்த் வ ரப்புல் அர்ஷில் அதீம், வ ரப்புல் அர்ஷில் அதீம். சரியா? இந்த துவா தான் தமிழ் அர்த்தம். கண்ணியம் வாய்ந்தோனும் பொறுமை மிக்கோனும் ஆகிய அல்லாவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. அனைத்து வகையான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிய துவா. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நம்ம ஜமாத்துடைய சேவை நிறுவனங்களுக்காக நம்ம வந்து நிதி வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜகாத் நன்கொடைகளை. அந்த வரிசையில் நமது ஊரை சேர்ந்த சித்தந்தருவை சேர்ந்த ஒரு சிறுவர் முகமது இஸ்ஹாக் என்ற சிறுவர் தான் சேமித்து வைத்த அந்த சிறுக சேமித்து வைத்த அந்த பணத்தை சிறுவர் இல்லத்துக்காக அவர் என்ன பண்ணுறாங்க, நன்கொடையாக வழங்குறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இளம் வயதிலேயே இப்படிப்பட்ட ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருக்கான்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் இது போன்ற அந்த எண்ணத்தை வந்து கொடுக்க வேண்டும் என்பது நீங்கள் துவா செய்யுங்க எல்லா இடத்துல. இப்போ அந்த சிறுவர் வந்து மாநில செயலாளர் சகோதரர் CV இம்ரான் அவர்கள்ட்ட அந்த இதை வந்து ஒப்படைப்பாங்க, உண்டியில் ஒப்படைப்பாங்க. இங்கே இல்லைங்க காட்டும் ஜஸாக் போடும். அல்லாஹ் அக்பர், மாஷா அல்லாஹ். ஓகே ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகே, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். முடிச்சுக்கலையா? துவாதில் முடிச்சுக்குவோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.